ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் 1:30 பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரஸ்ரீ தலைமையில் கூடியது. இதற்கமைய இடம்பெற்ற கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ சுயாதீன தொலைக்காட்சி உள்ளிட்ட ஏனைய அரசு திணைக்களங்களில் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பாக குற்றம் சாட்டியதோடு இது தொடர்பில் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். சுயாதீன தொலைக்காட்சி உள்ளிட்ட ஏனைய அரசு திணைக்களங்களின் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்கின்றன. விசேடமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இயங்கும் இளைஞர் சேவைகள் மன்றத்தில் 23 பேர் போதிய தகமை இல்லை என காரணம் காட்டி அவர்களின் சேவைக்கு பொருந்தாத வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அதனைவிட அதிகளவான பணியாளர்கள் என்ற காரணத்தை கூறி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 26 பேருக்கு புலனறுவை, திருகோணமலை உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு தேவையற்ற வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் 30 பேர் கொழும்பு பிரதான காரியாலயத்திலிருந்து முல்லைத்தீவு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். இந்த இடமாற்றங்கள் அனைத்தும் தொழிலாளர்களின் உரிமை மீறல் விடயமாகும். கல்வி அமைச்சின் 30 பணியாளர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட விடயமும் சட்டத்திற்கு முரணானது. அதனைவிட இலங்கை போக்குவரத்து சபையில் அரசியல் நோக்கத்துடன் வழங்கப்பட்ட பதவி உயர்வுகள், புகையிரத திணைக்களம், மின்சார சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றிலும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்கின்றன. இந்த அரசியல் பழிவாங்கல்களால் அரசு ஊழியர்கள் தமது கடமைகளை சரியாக செய்வதில் மிகப்பெரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைகளுக்கு அப்பால் சென்று அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ளும் விடயமாகவே அவை அமைந்துள்ளன. அவசரமாக வழங்கப்படும் பதவி உயர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும். அவசரமாக வழங்கப்படும் இடமாற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது தொடர்பில் பிரதமரால் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். எனினும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சார்பாக பதிலளித்த பொது நிர்வாகத்துறை அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார சுயாதீன அரசு சேவை ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கு அமையவே அனைத்து விடயங்களும் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். எமது அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக இடமாற்றங்களையோ பணி இடைநிறுத்தத்தையோ மேற்கொள்ளவில்லை என்பதை வலியுறுத்தி விரும்புகின்றேன். சுயாதீன அரசு சேவை ஆணைக்குழுவை உருவாக்கி அதன் சுயாதீனத்தன்மையை பாதுகாத்து அரசு சேவையை பலப்படுத்துவதற்கு எமது அரசாங்கம் பணிகளை மேற்கொள்கின்றது. எவ்வாறெனினும் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கையில் அரசு சேவையில் வருடாந்தம் இடம்பெறும் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் என்பன அரசு சேவை ஆணைக்குழுவின் ஆணைக்கு அமையவே நடைபெறுகின்றது. எவ்வாறெனினும் கடந்த 2015 ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் 32,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. எவ்வாறெனினும் எங்காவது தவறுதலாகவேனும் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருக்குமாயின் அது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துவோம். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோக்குகே தொழிலாளர்களின் உரிமைகளை மீறும் வகையில் சுயாதீன தொலைக்காட்சியில் 30 ஊழியர்கள் பணி இடைநிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார அவர்கள் ஒழுக்கத்தை மீறி செயற்பட்டார்கள். கடந்த வருடம் அக்டோபர் 26 பின்னர் நடைபெற்ற விடயங்களை அவதானித்திருந்தால் அது விளங்கியிருக்கும் எனவும், இந்த தொலைக்காட்சி நிலையத்திற்கு நியமனம் பெற்ற அதிகாரிகளை கூட குறித்த ஊழியர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்றும், ஒழுக்க மீறலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார்.